அப்பா சங்கர் சாருவிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. குழந்தைகளை அழைத்து வருவது போன்ற பொறுப்பை அப்பா ஏற்காமல் காலை 8 மணிக்கே அப்பாவும் மகனும் புறப்பட்டு போக சாரு கடுப்பாகிவிட்டாள். உன்னால தனியா முடியாது. நான் எத்தனை நாளைக்குமா லீவு போட முடியும்? எனக்கும் சம்பளம் போயிடும். அப்பா ஏமா இப்படி செய்கிறாரு? இதையெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அப்பாவும் சங்கரும் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதில்ல. அப்படி நான் என்னம்மா தப்பு செஞ்சுட்டேன்? அம்மா சித்ராவுக்கே நன்றாக தெரிந்தது. சமீபத்தில் அவள் செய்த மிகப்பெரிய கிரிமினல் வேலை அவள் மேல் குடும்பத்தார் எல்லோருக்கும் வெறுப்பை உண்டாக்கிவிட்டது என. தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் குணம் என்றுமே சாருவுக்கு இல்லை. சரி, நான் பேசுறேன். அப்பாவுக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடி. உன் மாமனார் செய்யலாம். அதுங்களை முதியோர் இல்லத்துக்கு சீக்கிரமா அனுப்பி வைக்கணும். இவளும் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. வேண்டாம் சாரு, அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாத. பிரச்சனை பெருசாயிடும். நான் செய்யலமா. அவங்களே போக தயாரா இருக்கும்போது நான் எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? கொஞ்சம் கவனமா இரு. எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நீயும் நானும் மட்டும் வாழ முடியாது, புரிஞ்சுக்கோ. பயப்படுறியா? இந்த வீடு உன் வீடு. நீ எனக்கு பக்கபலம். உன் பிள்ளைக்கு பிடிக்கலனா வெளியில போகட்டும். என்னை யாரும் இந்த வீட்டுல அசைக்க முடியாது, புரியுதா? அம்மாவுக்கே கொஞ்சம் எரிச்சல் உண்டானது. பேசவில்லை. இரவு அப்பா திரும்பியதும் சாருவின் பிரச்சனைகளை அம்மா சொல்ல, அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பிள்ளை வாழ்க்கையில அவ நடத்தின கிரிமினல் ஆட்டத்தை நான் மறக்க மாட்டேன். நான் பெத்தவங்களுக்கு போடுற கொல்லியை இழக்க காரணம் நீ. என் மகனுக்கு பாதகம் செய்ய வந்த அவ எனக்கு மகளே இல்லை. இதை நான் பேசுறது உனக்கு பிடிக்கலனா இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். அம்மா நிலை குலைந்தாள். மறுநாள் இன்னும் சீக்கிரமாகவே அவர்கள் புறப்பட்டு போக அம்மா வந்து சாருவிடம் புலம்பி விட்டாள். சகலமும் சொன்னாள். அப்பா கடும் கோபத்துல இருக்கார் சாரு. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது நல்லது. சங்கர் கல்யாண விஷயத்துல அவன் விருப்பத்துக்கு விடுறது நல்லது. இல்லைன்னா கஷ்டம். என்ன கஷ்டம்? எவ வந்தாலும் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. என் சம்மதம் இல்லாம எவளும் உள்ள வர முடியாது. சாரு, நீ போற போக்கு எனக்கே பிடிக்கல. ரொம்ப மூர்க்கத்தனமா நீ இருக்க. அவன் வாழ்க்கைய அவன் தான் தீர்மானிக்கணும், நீ இல்ல. ஒரு தப்ப செஞ்சு எல்லார் வெறுப்புக்கும் ஆளாகி இருக்க. நிறுத்திக்கோ. நீ என் பக்கம் இருப்பியா மாட்டியா? அம்மா அதற்கு பதில் பேசாமல் உள்ளே போக, நீ என் பக்கம் இருந்துதான் ஆகணும், புரியுதா? என் சுபாவம் உனக்கு தெரியும். நான் நினைச்சது நடக்கலனா அது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீ தான் என்னை பக்கத்துல கொண்டு வந்த. என் பசங்களை பாத்துக்கிறேன்னு பிராமிஸ் தந்திருக்க. அவரோட அம்மா அப்பா கிட்ட குழந்தைங்களை ஒட்டக்கூடாதுன்னு நீ தான் அவங்கள செயல்பட விடாம அவங்க மேல அவநம்பிக்கைய என் மனசுல விதைச்ச. அதனால நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஒரு மாதிரி சாரு கூச்சலாக பேச அம்மா சித்ராவுக்கு ஆத்திரம் வர, நான் செத்துட்டா உன் பிள்ளைகளை கொன்னுடுவியாடி? என்னம்மா பேசுற நீ? அம்மா பதில் சொல்வதற்குள் ஏதோ ஆபீஸ் அழைப்பு வந்து சாருவை டோஸ் விட உள்ளே போய்விட்டாள். அம்மாவுக்கு கலக்கம் வந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் சாருவின் சொல்தான் நிற்கும். மற்றவர்களிடம் எதிர்கருத்தே எழும்பாது. இன்று எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. ஒரு குடும்பம்னா அவரவருக்கு சொந்த சுதந்திரம் முக்கியம். சாரு மற்றவங்களை அடிமைப்படுத்தும் ரகம். எத்தனை நாள் இந்த ஆட்டம் செல்லுபடியாகும்? சாரு வெளியே வந்தாள். ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, உடனே நான் போகணும். நீ ஆட்டோ வச்சு பசங்களை கூட்டிட்டு வா. நான் வர ராத்திரி 11 மணி ஆகும். சின்னது அழுகிய சமாளிக்க முடியாது சாரு, சீக்கிரம் வந்துடு. சாரு பதிலே சொல்லாமல் போய்கொண்டே இருந்தாள். அடுத்த 4-5 நாட்களில் ஆராத்யாவின் பெற்றோர் தேசிகன், கல்பனா 4 பேருமாக சேர்ந்து முகூர்த்த தேதியை குறித்து விட்டார்கள். அந்த மாத கடைசியில் நல்ல முகூர்த்தம் இருந்தது. உடனே அவரது செல்வாக்கை வைத்து திருப்பதி கோவிலில் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டார் நீலகண்டன். நடுவில் 18 நாட்களே இருக்க கல்யாண வேலைகளை போர்க்கால வேகத்தில் செய்தார்கள். தேசிகனை கேட்காமல் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. துணிமணி, நகைகள் என இவர்கள் 6 பேரும் சேர்ந்தே வாங்கினார்கள். காலை 6 மணிக்கு அப்பா பிள்ளை புறப்பட்டால் இரவு வீடு திரும்ப 10 மணி கடந்துவிடும். அந்த நாட்களில் சங்கர் ஆராத்யாவுக்கு நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட உணவு, உடைவுகள், மற்ற ரசனைகள் என எல்லாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு வந்தது. கல்பனா அதை அழகாக வடிவமைக்க இது நல்ல சம்பந்தம் என பெற்றோரும் ஆனந்தப்பட, சாரு காரணமா எங்க அம்மாவை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை, இல்லைன்னா அவங்களுக்கு ரசனை அதிகம். இந்த மாதிரி கல்யாணம் தொடர்பா ஷாப்பிங் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
சாரு காரணமா அம்மா வாழ்க்கையில 2வது முறை வராத வாய்ப்புகளை இழந்துட்டே வர்றாங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுறதா இருந்தா அவங்களுக்கு சொல்லிவிடலாம் சங்கர். இல்ல ஆராத்யா, நம்மோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தை ஒரு நொடியில சாரு கழிச்சிடுவா. சொல்ல வேண்டாம். 6வது நாள் ஷாப்பிங் முடித்து சாப்பிட இரவு ஓட்டலுக்கு வந்து 6 பேரும் பேச அவர்களுக்கு பின்னால் முதுகு காட்டி கீர்த்தி இருந்ததை யாருமே கவனிக்கவில்லை. இவர்கள் பேசியதை வைத்து கீர்த்தி சகலமும் தெரிந்து கொண்டாள். திரும்பி ஆராத்யாவை பார்க்க சங்கர் சந்தோஷமாக பேசுவது கண்ணில் விழுந்தது. ஒரு நிமிஷம் மனம் நொந்து எப்பேற்பட்ட வாழ்க்கையை இழந்து விட்டோம் என கண்கள் கலங்கியது. அதே நேரம் ஆராத்யாவை பார்த்ததும் மனது துள்ளியது. இவதான் சாருக்கு அண்ணியா? அடியில அறிமுகமானவள அம்மாவும் மகளும் எப்படி ஏத்துப்பாங்க? அவளுக்கு தெரியாத இந்த கல்யாணம் நடக்க போகுதா? ஆர்வம் தாங்காமல் அவர்களுக்கு எதிரே வந்துவிட்டாள் கீர்த்தி. சங்கர் முகம் மாறிவிட்டது. ஆராத்யா கோபத்துடன் பார்க்க, கோபப்படாதீங்க ஆராத்யா, நான் சங்கரோட வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்டாச்சு. சாருவுக்கு இது தெரியுமா? விவரத்தை தேசிகன் சொல்ல, அப்படியே செய்யுங்க மாமா, என்னால எந்த பிரச்சனையும் வராது. சாருவை விடாதீங்க. அவள் அடக்க சரியான நபர் நீங்க தான். என்னோட வாழ்த்துக்கள். நானும் இப்ப நிம்மதியா இருக்கேன். வர்றேன். இந்த பொண்ணு வெறும் 50 தான். அவளை குடும்பத்தை விட்டே போகும்படி செஞ்சது சாரு. அவளோட கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. வெளியே கீர்த்தி வர அம்மாவின் ஃபோன் வந்தது. எப்படி இருக்கு கீர்த்தி? நல்லா இருக்கேம்மா. நீயும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? இருக்கோம். உன்கிட்ட நான் சண்டை போட்டாலும் பெத்தவங்க நாங்க இதே ஊர்ல இருக்கும்போது நீ லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஹரி டெல்லி போனதும் இவளும் அங்க போயாச்சு. நாங்க மட்டும்தான். நீ வாயேம்மா. வர்றேம்மா. முக்கியமான ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்துக்கணும். இப்ப வர்றேன். அம்மா போனை வைத்ததும் ஹரி உள்ளே நுழைந்தான் களைப்பாக. வந்துட்டியாப்பா? நான் குளிச்சுட்டு வரேம்மா. பசிக்குதுமா. சாப்பாடை பண்ண முடியுமா? இதோ பண்றேன்ப்பா. சாரு அங்கதான் இருப்பான்னு தெரியும். கீர்த்தி எங்கம்மா? அவள் மகளிர் விடுதியில் சேர்ந்து 1 வாரம் ஆகிவிட்டது என சொல்லி அவள் வந்து கொண்டே இருப்பதையும் அம்மா சொன்னாள். அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் அம்மா ஆவி பறக்கும் உணவை தயார் செய்து விட்டாள். கீர்த்தி உள்ளே நுழைந்தாள். முதலில் கலகலப்பான பேச்சு. எனக்கு போஸ்டிங் டெல்லியில இந்த மாசம் கடைசியில ஜாயின் பண்ணணும். வீடோ ரெடி. அம்மா, நீயும் அப்பாவும் என் கூட வந்துடுங்க. எத்தனை காலம் அங்க இருக்கணும் ஹரி? மினிமம் 5 வருஷங்கள் நீடிக்கலாம். நாங்க வரலப்பா. சாரு குழந்தைகளை கூட்டிட்டு போ. அவ வேலைக்கான கிளைகள் அங்க இருக்கா? நிறைய இருக்குப்பா. நான் ரெடி. ஆனா சாரு அவங்க அம்மா பிறந்த வீட்டை விட்டு நிச்சயம் வரமாட்டா. அண்ணே, அண்ணி வந்துதான் ஆகணும். சங்கருக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது அன்னிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. பொண்ணு யாரு தெரியுமா? அண்ணி தோலை உரிச்சு கன்னத்தை பழுக்க வச்ச ஆராத்யா. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் சொல்ல போறாங்க. இனி பிறந்த வீட்டுல இவங்க ஆட்சி நடக்காது. ஆராத்யா நடக்க விடமாட்டா. அப்பா, நீங்க 2 பேரும் வர்றீங்க, அதுல மாற்றம் இல்ல. ஆமானே, தப்பு செய்யறவங்க வாழ்க்கையோட தண்டனை பக்கங்களை பார்க்க வேண்டாமா? நான் பார்க்கறேன். என்னை விட அண்ணி இன்னும் மோசமா பார்க்கட்டும். நீங்க யாரோ கல்யாணத்தை தெரிஞ்சதா காட்டிக்க வேண்டாம். நான் புறப்படுறேன். ஹரி, நீ வந்தது சாருவுக்கு தெரிய வேண்டாமா? இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு சொல்லிக்கலாம். எல்லா பக்கமும் பட்டாசு வெடிக்க தொடங்கிவிட்டது. மறுநாள் காலை ஹரி சங்கர் வீட்டுக்கு வந்துவிட்டான். குழந்தைகளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எப்ப வந்தீங்க? நேத்து சாயங்காலம். வந்ததும் சொல்ல வேண்டியது தானே? நான் உடனே வந்திருப்பேனே. இப்போ கூட குழந்தைகளை பார்க்க தான் ஓடி வந்தேன். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? மாமாவும் சங்கர் எங்க? அவங்க காலையில 6 மணிக்கு புறப்பட்டா ராத்திரி 10 மணி தாண்டி தான் வர்றாங்க. அப்பா இப்ப எந்த உதவியும் செய்யறதில்ல. அம்மா தான் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க அப்பா அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, டெல்லி வேலை என்னாச்சு? 5 வருஷம் அங்கதான் இருக்கணும். இந்த மாச கடைசியில போகணும். சாரு, உனக்கும் ஆபீஸ் அங்க இருக்கா? இருக்குமா. நான் போறதா இல்ல. நானும் குழந்தைகளும் இங்கேதான். தெரிஞ்ச சங்கதி தானே. அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறேன். அவங்க எதுக்கு வரணும்? அதை கேட்குற உரிமை உனக்கு இல்லை. உன்னை குழந்தைகளை கூட்டிட்டு போக நான் தயாரா இருக்கேன். அது என்னோட கடமை. வரமாட்டேன்னு நீ சொன்னா அது என் தப்பு இல்லை. உன் அம்மா அப்பா கூட காலம் முழுக்க நீ இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிற உரிமை உண்டு. சரி, நான் புறப்படுறேன். என்ன மாப்பிள்ள இது? காஃபி கூட குடிக்கல நீங்க? வேண்டாம் அத்தை. நீ வரியா சாரு? நீங்க போங்க, நான் பின்னால வாரேன். அதானே பார்த்தேன். ஹரி புறப்பட்டு போக சாரு பெத்தவங்கள மாப்பிள்ள கூட்டிட்டு போறாரு. நீ போக மாட்டேன்னா என்ன அர்த்தம்?
உன் ஆஃபீஸ் கிளைகள் அங்கே இருக்கு. குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம். பெருசுங்களோ நீ போனா ஒரு அச்சை இருக்கும். நீ போடி. என்ன தள்ளி விடுறியா? நானும் போக மாட்டேன், அவங்களையும் போக விட மாட்டேன். பசங்களை எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலில் விடு, நான் போகிறேன். நானும் அவரும் மத்தியானம் இங்கே தான் சாப்பிட வருவோம். சாரு புறப்பட்டு விட்டாள். அம்மா சித்ராவுக்கு தலை சுழன்றது. எந்த மகளை தூக்கி மடியில் வைத்திருந்தாலோ அந்த மகளின் உண்மையான முகம் தெரிய தொடங்கிவிட்டது. அதே நேரம் கல்யாண வேலை ஜோராக நடந்து கொண்டிருக்க அப்பா தேசிகன் சங்கரை தன் அலுவலகத்துக்கு அழைத்து வந்தார். கூடவே ஒரு லாயரும் இருந்தார். சில பத்திரங்களை எடுத்தார்கள். சங்கரிடம் அப்பா தர படித்து பார்த்த சங்கருக்கு அதிர்ச்சி. இப்போ குடியிருக்கும் அப்பா வாங்கிய வீட்டை சங்கர் பேருக்கு அப்பா மாற்றி எழுதியிருந்தார். அப்பாவின் சேமிப்புக்கு சங்கருக்கு நாமினேஷன் தந்திருந்தார். அப்பா, சாருவுக்கும் அந்த வீட்டில் பங்கு உண்டு இல்லையா? அதை அவளே கேட்பா. அப்பா பதில் சொல்றேன், இது தாத்தா சொத்து இல்ல, நான் சம்பாதிச்சது. வா போகலாம். சங்கர் பிரமித்தான். ஆனாலும் இதை ஒட்டி ஒரு கலகம் வரும் என அவனுக்கு தெரியும். அங்கே சாரு உள்ளே நுழைந்தாள். முகம் சிடுசிடுப்பாக இருந்தது. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாராம். சொன்னான். அதுக்கு என்னப்ப? நானும் குழந்தைகளுமே போகல, நீங்க எப்படி போகலாம்? உன்னை யாரு போக வேண்டான்னு சொல்லல? உனக்கு புருஷனை விட உங்க அம்மா வசதி. நீ மற்றவங்க யாரையும் வாழ விட மாட்ட, நீயும் ஒழுங்கா இருக்க மாட்ட. இந்த அராஜகத்துக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்க போகல, நீ கவலைப்படாத. எங்க பிள்ளை டெல்லி போறதுக்கு முன்னால எங்களை முதியோர் காப்பகத்துல சேர்த்து விட்டுட்டு போவான். நீ ராத்திரி நிம்மதியா தூங்கு. சகலமும் கேட்டுக்கொண்டிருந்த ஹரி வெறுப்பின் உச்சியில் இருந்தான். தன் சுயநலம் எங்கே வந்து நிற்கிறது என்பது ஹரி பார்த்தான். குழந்தைகளை பள்ளியில் விட்டு திரும்பிய சித்ராவுக்கு நாக்கு தள்ளியது. வீட்டுக்குள் வர போன் வந்தது. ஷியாமலா அழைத்தாள். உங்க குடும்பத்துல ஏதாவது விசேஷமா சித்ரா? உன் கேள்வி புரியல. மாங்காடு கோயில்ல நான் இருக்கேன். உன் புருஷன், மகன், கவுன்சிலர் நீலகண்டன் குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க. ஏதோ ஸ்பெஷல் பூஜை நடக்குது. உன் பையனையும் கவுன்சிலர் மகளையும் நிக்க வச்சு மரியாதை செய்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போற மாதிரி இருக்கு. நீ இல்லாமலா? அதை என்னான்னு நீ விசாரிக்க முடியுமா? அந்த பொண்ணை ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா? செய்றேன் சித்ரா. என் சங்கருக்கு கல்யாணமா? நான் இல்லாமலா? இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது. ஆனா கொஞ்ச நாட்களா அப்பா மகன் காலையில 6 மணிக்கு வெளியில போனா 10 மணிக்கு தான் திரும்புறாங்க. தனியா கூடி கூடி பேசுறாங்க. சாரு கூட சந்தேகப்பட்டு என்கிட்ட பேசினா. என்னவோ நடக்குது, பதட்டமாக இருந்தது. அரை மணியில் ஷியாமலா அழைத்தாள். என் போன்ல கேமரா சரியா இல்ல, அதனால போட்டோ வரல சித்ரா. ஆனா கல்யாணம் தான். உன் பையனுக்கும் கவுன்சிலர் நீலகண்டன் மகளுக்கும் திருப்பதியில அடுத்த வாரம் கல்யாணம். வர 28ஆம் தேதி. உனக்கே தெரியாம நடக்குதா? சித்ரா பதில் பேச முடியாமல் நிற்க, சித்ரா, நான் சொன்னா என்ன உனக்கு பிடிக்காம போகும். ஆனா சாருவுக்கு நீ தர்ற அளவுக்கு மீறின இடமும் பிறந்த வீட்டை அவ ஆக்கிரமிக்கிறது தான் உன்னை உன் பிள்ளைய ஒதுக்கி வைக்க காரணம். பொண்ணு வசதி தான், ஆனா பொண்ணு வீட்டில் போய் நாம காலம் முழுக்க இருக்க முடியாது. சங்கர் நல்ல பையன், அவனை இழக்காத. இதை உன் புருஷன் புரிஞ்சு வச்சிருக்காரு. வச்சிடுறேன். சித்ரா அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அரை மணி கழித்து சாரு ஃபோன் செய்தாள். பசங்களை கூட்டிட்டு வந்துடுமா, நான் ராத்திரி தான் வருவேன். இல்லை சாரு, எனக்கு உடம்பு முடியல, நீ கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போயிடு. என்னம்மா நீ? எனக்கு வேலை இருக்கு, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். உங்க அப்பா சங்கர் 2 பேரும் இல்லை, நான் தனியா போகணும். வர வர நீயும் காலை வாரி விடுற. சரி, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததும் ஃபோன் பண்ணு. பசங்களை கொண்டு வந்து விடணும். அப்பா கூட பசங்களை விடத்தான் ஃபோன் பண்ண சொல்ற. அம்மா என்ன உனக்கு உடம்புக்குன்னு ஒரு கேள்வி இல்லை. அவங்க இல்லைன்னா நான் வர்றேன் ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்ல தோணல. ஃபோனை வை. வெறுப்பின் உச்சிக்கு போனாள் சித்ரா. எதுவும் சாப்பிடாமல் படுத்து விட்டாள். மதியத்துக்கு மேல் சாரு பலமுறை ஃபோன் அடிக்க சித்ரா எடுக்கவே இல்லை. 3 மணிக்கு குழந்தைகளோடு சாரு வந்தாள். உனக்கு உடம்புக்கு என்ன என கேட்கவில்லை. இவங்க 2 பேரையும் பிடிமா, நான் அவசரமா வெளியில போறேன். எனக்கு முடியல, நான் பார்த்துக்க முடியாது சாரு. ஏமா இப்படி எடக்கு பண்ற? கோல போட்டியில கலந்துக்க நான் போறேன். நேரமாச்சு எனக்கு, நீ பார்த்துட்டு தான் ஆகணும். அடாவடியாக குழந்தைகளை விட்டுவிட்டு அவள் வாசலில் இறங்கிவிட்டாள். அவளது மூர்க்கத்தை முழுமையாக சித்ரா உணர்ந்தாள். ஆவேசம் புறப்பட்டது. இரவு 9 மணிக்கு அப்பா சங்கர் வந்த பிறகும் சாரு வரவில்லை. அம்மா, உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? விடுறா சங்கர். பொண்ணை பத்தி நம்ம பேசினா நம்ம அடிக்க வருவா. உனக்கு என்ன பொல்லாப்பு? இல்லப்பா, நான் முழுக்க பார்த்துட்டு தான் அம்மா உடம்பு தாங்கணும் இல்லையா? ஆஸ்பத்திரி என்று சொல்லியும் அக்கறை காட்டாத மகள்
எதுவும் தெரியாமல் முகம் பார்த்து பரிதாபப்படும் மகன், மாங்காடு கோயில் சங்கதி, திருப்பதியில் கல்யாணம் என தனக்கு தெரிந்த எதையும் காட்டிக்கொள்ளவில்லை சித்ரா. சாரு ஃபோன் செய்தாள். அம்மா, இன்னைக்கு ராத்திரி பசங்க அங்கேயே இருக்கட்டும். இதை ஸ்பீக்கரில் போட்ட அம்மா, சங்கர் எனக்காக ஒரு உதவி செய். இப்பவே இவங்க 2 பேரையும் கொண்டு போய் சாரு வீட்டில் விட்டுட்டு உடனே வா. என்னால பார்த்துக்க முடியாது. போ சங்கர். அம்மாவிடம் ஒரு மாற்றம் தெரிவதை உணர்ந்தான் சங்கர். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. முதலில் முக்கிய உறவுகளையும் ஹரியின் அப்பா அம்மா கீர்த்தியை ரகசியமாக அழைக்கலாம் என அப்பா சொல்ல சங்கர் தடுத்து விட்டான். அம்மாவே இல்ல, அவங்கெல்லாம் முக்கியம் இல்ல, ரிசப்ஷனுக்கு வந்தா போதும். ஒரு நாள் முன்பே இவர்கள் திருமலை போவதாக ஏற்பாடு. ஒரு டீம் அவுட் என்று சொல்லி இதில் தனக்கு பதவி உயர்வு வர வாய்ப்புண்டு என அம்மா காலில் விழுந்து சங்கர் ஆசிகளை பெற்றான். எதற்கு என அம்மா புரிந்து கொண்டாள். அப்பா ஆபீஸ் வேலை என நழுவி விட்டார். ஒரு நாள் விட்டு கல்யாணம். மறுநாள் இவர்கள் போன பிறகு சாரு குழந்தைகளுடன் வர சித்ரா புறப்பட்டு கொண்டிருந்தாள். நீ எங்கம்மா புறப்படுற? ஷியாமலா கூட நவகிரக கோயிலுக்கு போறேன். ஏமா நீ இப்படி இருக்க? இனிமே உன் அம்மா வேற மாதிரி தான் இருப்பா. கிளம்பு. மறுநாள் காலை கல்யாணத்துக்கு மணமக்கள் தயாராகி மணவரைக்கு வந்துவிட பெரியவர்கள் தயாராக சித்ரா உள்ளே நுழைந்தாள். சங்கருக்கு சந்தோஷம், ஆனால் பயம். அப்பா நெருங்கினார். நீ எப்படி வந்த? எல்லா தகவல்களையும் சேகரித்து தான் வந்தேன். எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். நீங்க பயப்பட வேண்டாம். நான் சந்தோஷமா கலந்துப்பேன். நீங்க விரும்பினா சம்மந்தியை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. தேசிகன் சந்தோஷமாக அறிமுகப்படுத்தினார். நீங்க இல்லாதது எங்களுக்கு பெரிய மனக்குறையா இருந்துச்சு. முதல்ல உங்க 2 பேருக்கும் பாத பூஜை நடக்கட்டும். ஆராத்யா என தெரிந்தும் அம்மா அருகில் நெருங்கி அவளது தலையை தடவி ஆசீர்வாதம் செய்தாள். சங்கருக்கும் அப்பாவுக்கும் பிரமிப்பாக இருந்தது. எல்லா சடங்குகளும் முடிந்து சங்கர் ஆராத்யா கழுத்தில் தாலியை கட்டினான். அந்த குடும்பத்தாருக்கு ஏழுமலையானின் சிறப்பு தரிசனம் முடிந்தது. சாப்பிட்டு மலையை விட்டு இறங்கத் தொடங்கினார்கள். அத்தனையும் சமூக வலைதளத்தில் ஏற்றப்பட்டு கல்யாண காட்சியை வெளியாக சாரு அதை பலத்த அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஹரியும் அதை பார்த்தான். என்னை கை நீட்டி அடிச்சவ இந்த ஆராத்யா. இவளை சங்கர் கல்யாணம் செஞ்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சா இதை நான் நடக்க விட மாட்டேன்னு திருப்பதி கோவில்ல கல்யாணம். ஊருக்கே தெரியுது, எனக்கு தெரியல. அது எப்படி சாரு? உங்க அம்மாவே உனக்கு துரோகம் பண்ணாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால நான் போறேன். எப்படி அந்த வீட்டுக்குள்ள அவ வர்றான்னு நான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் வாங்க. சாரு ஆவேசமாக புறப்பட்டாள். முதலில் சங்கர் வீட்டுக்கு கார் வந்து நிற்க கதவு திறந்தது. சாரு உள்ளே இருந்தாள். இவர்கள் வர, நில்லு, என்னை அடிச்சு அவமானப்படுத்தின இந்த ஆராத்யா என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உன்னையும் இவ அவமானப்படுத்தியிருக்கா. நீ எப்படிமா இவளோட வந்து இறங்குற? இது ஓ வீடா? என்ன சொல்றா மாப்பிள்ள இவ? என் பையன் சங்கர் பேர்ல வீட்டை நான் எழுதி வச்சாச்சு. யாரு கேட்டு? எனக்கும் இதுல உரிமை இருக்கு. நான் சுயமா சம்பாதிச்சு யாருக்கு வேணாலும் செய்யலாம். உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கி தந்து 60 லட்சம் செலவழிச்சு கல்யாணம், 100 சவரன் நகை போட்டிருக்கேன். 7 வருஷங்களா நீயும் உன் புருஷனும் தின்னதுக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். சங்கர் 8 வருஷங்களா கிட்டத்தட்ட 100 மாசங்களா சம்பாதிச்சு தர்றான். உன்னால எல்லாமே செலவுதான். கணக்கா கேட்குற? சித்ரா ஆரத்தி கொண்டு வா. சித்ரா ஆரத்தி எடுத்து மணமக்களை உள்ளே அழைக்க சாரு தடுக்க சித்ரா மகளை ஓங்கி அறிந்தாள். உன் காரணமா என் மாமனார அரைஞ்சு உங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய கடைசி பாக்கியம் கிடைக்காம செஞ்ச பாவினா. அதுக்கு என் மருமகளை தாங்கி நான் பிரயாய்ச்சம் தேடிக்கிறேன். நீ பிறந்த வீடுன்னு வரலாம். எங்களால ஆன நியாயமான உதவிகளை செய்வோம். ஆனா அத்துமீறினா நீ இங்க கால் பதிக்க முடியாது. இனி இது உன் அம்மா வீடு இல்ல, அண்ணி வீடு. எங்களை நம்பி நீ டெல்லிக்கு போகாம இருந்தா இந்த கதவு உனக்காக திறக்காது. சாப்பிட்டுட்டு புறப்படு. இவர்கள் அடுத்த சடங்குகளுக்கான வேலைகளை கவனிக்க ஹரி குழந்தைகளுடன் பெற்றவர்கள் சகிதம் தன் வீட்டுக்கு புறப்பட சாரு தனியாக நின்றாள். பிரச்சனை என்று வந்தால் பிறந்த வீடு கை கொடுக்காது. சாரு போன்ற பெண்கள் இதை உணர்வார்களா? இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.